வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? சனி வக்கரமாக கும்பத்தில் இருக்கிறனால கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். இதே உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக அமைகிறதுக்கான இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஏழரை சனின்றது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும்னா, உங்களுடைய இந்த ஒரு கர்மாக்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு கர்மாக்களை அப்பப்போ ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்போது நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு ரீகேப் பண்ணிட்டு போவோம். ஸோ அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அது என்னென்னா, நமக்கு அந்த டைமில் தெரியாது. நம்ம பண்ணும்போது அந்த 30 ஆண்டுகளில் எங்கே அது எப்போ தப்பு பண்ணணும் தெரியாது. பட் அதோடைய அந்த பூமராங்காக காட்டு போகும். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இது தப்பு பண்ணலைன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஏழரை சனிலாம். ஸோ அதுக்கு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். 2 குரு என்பது குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் வரணுங்கிற எண்ணங்கள்னால் அது பெரிய பிளான் பண்ணுவீங்க. நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஸோ நல்ல பெருத்த லாபங்கள், நல்ல வளர்ச்சி, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக. ஏன்னா 2 குரு அது 11ஆம் அதிபதியாக இருக்கனால கும்பராசிக்கு நல்ல லாபங்களும் நல்ல பண வசதிகளையும் அள்ளி கொடுத்துருங்க. 3ல் பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு. ஸோ 3ல் செவ்வாய் ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி. 3ல் உங்கள் புதிய ஒப்பந்தங்கள், புதுசாக நிறைய பிஸ்னஸில் சேஞ்சஸ் பண்ணுறது, ஏதாச்சும் தொழில் மாற்றங்கள் செஞ்சு நல்ல பெரிய வளர்ச்சி அடையணுன்றக்கான முயற்சிகள்லாம் சிறப்பாக இருக்குங்க. அது செவ்வாய் ராகுன்னும் போது சில நேரங்களில் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களில் சில நேரங்களில் எமோஷனலாக கத்துறது, திட்டுறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. 4ல் சுக்கிரன் நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்குது. 4 தந்தை தாயினால் நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பெரிய அளவில் முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் 5ல் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது நல்ல விஷயம்தான். நல்ல விஷயமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி கூட இருக்கும்போது கணவன் மனைவி குழந்தைகளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்புகள், சண்டைகளாக வரும். குழந்தை ஏதோ பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ பேசுகிறதோ, அதுக்காக மனைவி உங்கள்கிட்ட கோச்சிக்கிறதோ, இல்லை நீங்கள் பசங்களை இப்படி திட்டாதுன்னு சொல்லி மனைவி, இந்த மாதிரி ஒரு சலசலப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாம் ஆல் இந்த கேம் தான். அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு இருக்கும்பொழுது கொஞ்சம் என்னென்னா வர கஸ்டமர்ஸ், இப்போ நம்ம தொழில் பண்ணுறோம், இல்லை நம்மளை எதிர்க்க உட்காந்து பேசுகிறவங்க தான் 7ஆம் இடம். ஸோ அவங்க 8ஆம் அதிபதியோட கூட இருக்கும்போது அவங்களுடைய குறைகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த குறைகளை நம்ம கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி ஏடாவடமும் பேச ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஏடாவடமும் பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நெகட்டிவ் இல்லாத ஆள் யாருங்க, எல்லாத்தையுமே நெகட்டிவிட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆனால் நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதை நம்ம ஜெயிக்கிறத தான் பார்க்கணும் மொழிய. அந்த நெகட்டிவிட்டிக்காக ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. அதனால் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் வரணுமா, நிறைய உழைங்க. ஸோ உழைச்சோம்னாலே ஒரு பெரிய அளவு மாற்றங்கள், பெரிய முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நெகட்டிவிட்டி இல்லாமல் பார்த்துக்கணும், அதுதான் விஷயம். ஏன்னா நான் இந்த நேரத்தில் எதிராளியோடைய நெகட்டிவிட்டியை வச்சு பேசினாலையோ, சில பேர் பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. ஸோ பாடி ஷேமிங்னா மற்றவருடைய உடல் வாகு சம்மந்தமான விஷயங்கள் கிண்டல் பண்ணுறதுலாம் விட்டு அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதெல்லாம் பண்ணுவீங்க, இதனால் பிரச்சனை வருன்றதுனால தான் இப்போ சொல்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடி பார்த்தோம்னா குழந்தைகள் விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ வேலையில் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற இடங்களில் வேலையில் 6ஆம் அதிபதிக்கு குரு பார்வைகள்னா என்ன டென்ஷன் இருந்தாலும் அதில் வெளியிலையும் வந்துடுவீங்க. ஸோ அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் அது பெரிய வருமானத்தையும் கொடுத்துரும். வருமானம், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது இதெல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது அந்த ஒரு ப்ரெஷர், ஒரு டென்ஷன் உங்கள் மூளையில் ஓடுங்கிறது உண்மையான விஷயங்க. அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் 5ல் இருக்கிற நல்ல வளர்ச்சி இருக்கும். தந்தையினால் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள், அப்பாவினால் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். அப்பா அம்மானால் எது இருந்தாலும் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஏற்றமான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ உழைச்சி எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்க பாருங்கள். அந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றங்களை கொடுக்கும். குழந்தைகள் விஷயங்களில் மட்டும்தான் கணவன் மனைவியினோட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்றது தான் சொல்லிவிட்டு இந்த வாரம் மட்டுமல்ல வருகின்ற எல்லா வாரமும் சிறப்பாக இறைவனை பார்த்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.